ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்காய் ரசம் வைக்கலாமாங்க. அதுக்கு தேவையான அளவு மிளகாய், பூண்டு, மிளகு, சீரகம், நெல்லிக்காய் போட்டு ரன் பண்ணிக்கோங்க. மிக்சியில் இந்த மாதிரி நைஸாக ரன் பண்ணிக்கணுன்னா இதில் 2 தக்காளி பழம் போட்டு ரன் பண்ணிக்கோங்க நைஸாக. இதுக்கு தேவையான அளவு உப்பு, சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நெல்லிக்காய் ரசம் நல்லா கொதிக்க விடுங்க. கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சி தான் கடுகு போட்டுக்கோங்க. ரசம் தாளிக்கிறதுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளித்து இந்த ரசத்தில் எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க ரசம். இந்த மாதிரி கொதிக்கும்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சிறிதளவு வேக வச்சு துவரம்பருப்பை சேர்த்துக்கோங்க இந்த ரசத்தில். சிறிதளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சாதம், முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார், நெல்லிக்காய் ரசம், வெண்டைக்காய் பொரியல். இந்த நெல்லிக்காய் ரசமும் வெண்டைக்காய் பொரியலும் வச்சுன்னு சாப்பிட்டா சுவையாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.